வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் எம்கேபி ஃபார்ம்ஸ். உங்களை அன்போடு வரவழைக்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன பதிவில் சொன்ன மாதிரி ஆடுகளுக்கு முக்கிய தேவை தீவனம், அப்புறம் மருந்து தான் ஆல்ரெடி சொன்னது. பட் இந்த மருந்துங்க எல்லாம் கொடுத்தா மட்டும்தான் ஆடுகளை நல்ல வளர்ச்சி அடையும். ப்ளஸ் எந்தவித நோய் வந்தால் கூட நம்ம ஆடுகளை காப்பாற்ற முடியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கத்துக்கு மருந்து சொன்னோம் பார்த்தீங்களா முந்தைய பதிவில். அதே போலவே இந்த மருந்தும் ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கத்தில் ஒரு தலை சிறந்த மருந்து. பொதுவாக ஆடுகளுக்கு 3 வகையான மருந்து இருக்கும். தட்டைப்புழு, நாடாப்புழு, உருண்டை புழுன்னு இருக்கும். இந்த புழு எல்லாத்துக்கும் தனித்தனியான மருந்தும் இருக்குது. அதே சமயம் இந்த 3 நோய்க்கும் ஒரே மருந்தும் இருக்குது. அந்த மருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆடுகளுக்கு மழை காலத்தில் வரக்கூடிய துள்ளுமாறி நோய் அல்லது துள்ளு நோய் அப்படின்ற நோய்க்கும் இந்த மருந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த மருந்து பெயர் என்னென்னு கேட்டிக்கிட்டிங்கன்னா, அல்பனிக் அப்படின்ற மருந்து. அந்த மருந்து பிக்கு தான் வீடியோவில் போட்டிருக்கேன். முழுசாக பாருங்கள், வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க, இந்த மருந்து கொடுத்துட்டேன். பிறகு நான் எந்த மருந்து எப்போ கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 6 months once, அதாவது 6 மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கணும். இதனால் துள்ளுமாறி நோய்க்கு மருந்து போட்டாச்சு, ப்ளஸ் குடற்புழு நீக்கத்துக்கும் மருந்து போட்டாச்சு. நீங்கள் கவலைப்பட வேணாம். இதுக்கப்புறம் 6 months once தான். அதுக்கப்புறம் இந்த மருந்தை கொடுத்துக்கலாம். இந்த மருந்து கொடுத்தாலே போதும். வேறு எந்த மருந்தும் நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த நோய்க்கு பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, மருந்து போடாமல் வளர்த்தா ஆடுகளை நல்ல எடை வராது. நான் மருந்து போடாமல் வளர்த்தாலே ஆடுங்களுக்கு வந்துட்டு எடையே வராது. நம்ம எதிர்பார்த்த எடை வராது. நம்ம ஒரு டார்கெட் வச்சுருப்போம், இவ்வளோ மருந்து வச்சுருக்கணும்னு, இவ்வளோ வெயிட் இருக்கணுன்ட்டு. ஆனால் வந்துட்டு அந்த எடை வந்துட்டு வராது. மருந்து போட்டு வளர்த்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு எடை வளரும். நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா அதுலேருந்து ஆடுகளை பராமரித்து அதை நல்ல நிலைமையில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். இதை தவிர்க்க வேறு என்ன மருந்து கொடுக்கலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அல்பெண்டசோல். இந்த மருந்து ஆடுகளுக்கு தட்டைப்புழுக்குரிய மருந்து. இந்த மருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆடுகளுக்கு இந்த வருஷம் ஒரு வாட்டி கொடுக்கணும். அதே மருந்து ஆடுகளுக்கு வருஷம் அதே மாதத்தில் கொடுக்கணும். பொதுவாக 3 மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கணும். குடற்புழு நீக்கம் பண்ணணும். அந்தந்த புழுக்கு வேறு மருந்து இருக்குது. அதை பற்றின வீடியோவை அடுத்த காணொலியில் பார்ப்போம். இந்த அல்பெண்டசோல் மருந்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக துள்ளுமாறி நோய்க்கு தனியாக ஒரு மருந்தை கண்டிப்பாக வந்துட்டு கொடுத்தே ஆகணும். நீங்கள் அல்பனிக் மருந்தை கொடுத்தீங்கன்னா எந்தவித குடற்புழு மருந்தும் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரல் லிக்விட், வாய் வழியாக செலுத்தக்கூடிய மருந்து. இந்த மருந்தை போட்டிங்கன்னா நீங்கள் துள்ளுமாறி நோய்க்கான தடுப்பு ஊசியை போடணுன்ட்டு அவசியமே கிடையாது. துள்ளுமாறி நோய் மலையில் வளர்ந்த புல்களை மேயும் போது அதில் இருக்கிற புழு தான் வாய் வழியாக போகுது. இதை ஒரு துள்ளுமாறி நோயின்னு சொல்லுவோம், இல்லைன்னா நுண்ணுயிரி கிருமின்னு சொல்லுவோம். நுண்ணுயிரி கிருமி, நச்சுயிரி கிருமிங்கிறது இருக்குது. இது துள்ளுமாறி நோய்ங்கிறது நுண்ணுயிரி கிருமின்னு சொல்லுவோம். இந்த நோய்க்கு இந்த ஆல்பனிக்கு குடற்புழுக்கு மருந்து சரியாக கொடுத்துட்டு வந்தால் ஆடுகளோட வளர்ச்சி நல்லாவே இருக்கும், எடையும் அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ போடவே வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பற்றின வீடியோ தான் நம்ம இப்போ போட வந்ததே. அதனால தான் நான் இதை வந்துட்டு சொன்னது. மேலும் நம்ம வீடியோவில் வரதை அடிக்கடி தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நன்றி.